நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுதாங்க பிரச்சனை. இதுக்கு அப்புறம் நடக்க போது பாத்தீங்க அதுதான் பெரும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த அன்னபொண்ணு இருக்காங்களா அவங்க இருந்தா இனிமே யாருமே நான் சும்மா விட மாட்டேன். ராஜேஸ்வரி இருக்கட்டும் ரஞ்சித் மானாகட்டும் ரெண்டு பேரும் அடிச்சு ஓட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. என்னடா இது புதுசா இருக்கு, கொஞ்சம் ட்விஸ்டாகவும் இருக்கு. இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி ஒரு பக்கம் சவால் விடுறாங்க. என்னதான் பண்ண போறாங்க, அன்னபூர்ணியால என்னங்க பண்ண முடியும்? அன்னபூர்ணி சாதாரண ஒரு ஆளு தான். ஆனா ராஜேஸ்வரி ரஞ்சிதமும் சாதாரண ஆளுங்க தான். ஆனா இப்ப அம்மா பெரிய சொத்து அப்படியே சும்மா அல்லேக்கா ஆட்டிய போட்டு இப்ப பலேக்கா வாழ்ந்துன்னு இருக்காங்க. அவங்க கிட்ட இப்ப மோதான காசை வச்சு ஒரு பக்கம் அடிச்சு காலி பண்ணிருவாங்க ஓரமா. ஏன் இப்ப நம்ம மல்லிக்கு நடந்த சுச்சுவேஷனே தெரியல. மேனேஜர் அப்படியே சும்மா ஒரு பக்கம் வேலை கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்க வந்து காசா நீட்டினா உடனே பார்க்கணுமே டபுக்குன்னு பல்ட்டி வச்சு அப்படியே சும்மா நம்ம மல்லிக்கு எதிராக மாறிட்டோம். இதுதாங்க உலகம். இந்த மாதிரி எல்லாம் உலகத்துல நல்லவங்களும் இருக்காங்க, அன்னபூர்ணி விஜய் இவங்கள மாதிரி. அதனால எதுக்கும் நம்ம பயப்பட வேணாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் பிரச்சனை வந்தாலும் நான் அதை சமாளிப்பேன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க வந்து ஹவுஸ் கீப்பிங்க்கு ஆளு ரெடி பண்றாங்க. அதுக்கு வந்து நம்மளவே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அனுப்பிச்சு வைக்கிறதோட மட்டும் இல்லாம அவங்க என்னென்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்னு சொல்லிட்டு மைக்கை ஒன்று யாருக்கும் தெரியாம அங்கே செட் பண்ணி வச்சுட்டு வந்துடுறாங்க அந்த ஹவுஸ் கீப்பர். உடனே நம்ம ராஜேஸ்வரி என்னென்ன பிளான் பண்றா, என்னென்ன எப்படி திருட பிளான் பண்ணுங்க அது எல்லாமே ஒரு பக்கம் இதுல அப்படியே சும்மா ரெக்கார்ட் ஆயிடுது. இதை வச்சு ராஜேஸ்வரிக்கு ஒன்னொன்னா செக்மேட் மேல செக்மேட் வச்சுனே இருக்காங்க நம்ம அன்னபூர்ணி. இந்த விஷயம் நம்ம விஜய்க்கும் தெரியாது மல்லிக்கும் தெரியாது. ஆனா ராஜேஸ்வரி குழப்பம், என்ன நடக்குது ஒன்னும் புரியலையே, கடவுளே யாரு இந்த இதெல்லாம் பண்றது எனக்கு ஒன்னும் புரியல, எனக்கு அப்படியே பைத்தியம் முடிக்கிற மாதிரி இது, வாழ்க்கையே ஒரு பக்கம் வெறுக்கிற மாதிரி இருக்கு. நம்ம எது பண்ணாலும் அது எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டாவே நடக்குது. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் தலையை கீழே போட்டு கீழே அப்படியே சும்மா அமைதியோட முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் திடீர்னு ஒரு லைட் எரியுது. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒருவேளை இது எல்லாமே மல்லியோட வேலையா இருந்தா என்ன, அந்த ஹவுஸ் கீப்பிங் வந்ததுல தான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா மைக்கு ஓஹோ இதை வச்சு பாரு இன்னும் ஆட்டங்காட்டன்னு சொல்லிட்டு உடனே ராஜேஸ்வரி கண்டுபிடிச்சது நம்ம அன்னபூர்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறவே இப்ப நடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மல்லி இருக்கால அவ எங்கன்னா இன்னைக்கு போவா காரை விட்டு ஆக்ஷன் பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு சொல்றான். ஆனா அன்னபூர்ணி இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான்னு ஒரு நம்பிக்கை வந்தாலும் மனசுக்குள்ள பக்கு 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 பக்குன்னு இருக்கு. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்னதான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலும் அதே சமயத்துல ஒரு பயன்றது ஒண்ணு இல்லாம இருக்காது. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், மல்லிக்கு எதனா ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபேக்காவே இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு எதனா ஒன்று ஆகும்னு நினைச்சா அது ரொம்பவே ஒரு பக்கம் மனசுக்கு கஷ்டமா இருங்க. இப்போ என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு பக்கம் கடவுள் மேல பாரத்தை போட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நடந்தனே மூவ் பண்ணுவாங்களா, இல்லடா எப்பா இதை எப்படியாவது தடுத்து நிறுத்துட்டான்னு சொல்லிட்டு இவங்க ஆக்ஷனா இறங்கி எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு புரியாத ஒரு புதிராக தான் நம்ம மல்லி தொடர் இப்போதைக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. சரி இந்த சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காருல அவரு வேலைக்கு போறதுக்காக மேனேஜர் வந்து என்ன விஜய் இப்படி எல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு கேட்கறாரு. எல்லாத்தையும் நம்ம விஜயும் ஓப்பனா சொல்றாரு, இந்த மாதிரி தான் சார் நடந்துச்சு, இப்படிதான் நடந்துச்சு, என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒன்னும் புரியல சார். சரி என்ன பண்றது, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி கஷ்டம் நிறைய வரும் சார், எல்லாத்தையும் சகிச்சுதான் ஆகணும், எனக்கு இந்த நிலைமை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீலிங்கா பேச ஆரம்பிக்கிறாரு. விடுங்க விஜய், வாழ்க்கைன்னா இந்த மாதிரி 1000 கஷ்டம் வரும், அதெல்லாம் பார்த்தா நம்ம பிழைக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தொழிலே நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது, அதெல்லாம் உங்ககிட்ட எடுத்து சொல்ல முடியல. ஏன் உன்னவே இந்த வேலையை விட்டு தூக்கத்துக்கோசரம் ராஜேஸ்வரி என்கிட்ட எவ்வளவு பேரம் பேசினாங்க. ஆனா நான் ஒரே வார்த்தை தான் சொல்லிட்டேன், என்ன நம்பி வந்தவங்க அவங்கள நான் என்னைக்கும் கைவிட மாட்டேன். அதே மாதிரி என்ன நம்பி விஜய் தொழில் ஆரம்பிச்சிருக்காரு, அது மட்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்காக பார்த்து பார்த்து பண்றாரு. அதுவும் மற்றவங்க எல்லாம் டைம் பார்த்து வேலை செய்வாரு, இவர் டைம் பார்த்து இல்ல அந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு செய்வாரு. இதுதான் இவர்கிட்ட என்கிட்ட பிடிச்சது. இவரை என்னால எந்த காரணத்துக்கு இழக்க முடியாது, இவரை மாதிரி ஒரு நல்ல உழைப்பாளியே அப்படின்னு சொல்லிட்டு 3 லட்சம் மாதிரி நான் சொல்லிட்டேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரொம்பவே நன்றி சார். எனக்கு எதுக்கு விஜய் நன்றி சொல்றீங்க, அதனால நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கங்க. உங்களோட உழைப்பும் நேர்மையும் கண்ணியம் கட்டுப்பாடு இதுதான் உங்களை காப்பாத்துச்சே தவிர மற்றபடி எதுவும் வந்து உங்களை காப்பாத்தல, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்றாரு. உடனே நம்ம விஜய்க்கு அப்பதான் புரிய வருது, இந்த உலகத்துல இன்னும் நல்லவங்களும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, நம்ம எல்லாரையும் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு சொல்லவும் முடியாது. வாழ்க்கையே ஒரு மாயம், அந்த மாய வலையில நாமளும் சிக்கிக்கிட்டு ஒரு பக்கம் அந்த படகுல அடிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கோம். இதுல இருந்து தத்தளிச்சு மீள்றதும் மீளாம போறதும் அவங்கவுங்க கையில தான் இருக்கு. நம்ம விஜய் இதுல இருந்து தத்தளிச்சு இப்ப மீண்டுட்டாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறாரு, ஒவ்வொரு விஷயத்தையும் அவருக்கு ஏத்த மாதிரி அப்படியே சும்மா மாத்தி பர்ஃபெக்டா ஒரு பக்கம் பர்ஃபெக்ட் லைன் போட்டு போவாரா, இல்ல இன்னும் பிரச்சனை அதிகரிக்கிற வரையும் வெயிட் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பலகட்ட கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் வேற ஏதாவது பிரச்சனை வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் அப்படியே சும்மா குயின்னு காதுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. என்னங்க பண்றது,
ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கணும். இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லிட்டு சும்மா சொல்லலைங்க. அதுக்கேற்ற மாதிரி நாமளும் பொறுத்து தான் ஆகணும். அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து திரும்ப வேலை தேடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கமும் போயின்னு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம விஜய் திரும்ப வந்து, மல்லி ஒரு டைம் சொன்னால் நீ திருந்தவே மாட்டியா, பொண்ணா புரிஞ்சுக்கோ, நமக்கு எதிராக இருப்பு எல்லாமே ராஜேஸ்வரிலேருந்து முதல் கொண்டு எல்லாருமே நம்மளுக்கு எதிராக இருக்காங்க, நம்மளை எப்படி அழிக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் நீ வேலைக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன், நீ இறந்தேன்னா அது நமக்கு தான் பிரச்சனையா முடியும். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. எப்படி புரிஞ்சுக்கிட்டு எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு கற்றுக்கோ. அதை விட்டு சின்ன பிள்ளை மாதிரி திரும்ப நான் சொன்னதவே சொல்ல வைக்காத. திரும்ப நான் சொல்ல மாட்டேன், நானே என் பாட்டுக்கு வேலைக்கு போயிடுவேன். இவங்ககிட்ட சொல்லி யூஸ் இல்லை, நம்ம கிட்ட காசு இல்லாதனால தான் நம்ம பேச்சை கேட்க மாட்டேனாங்க அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே ஒரு பேட் இம்ப்ரெஷன் தோணுது. அதனால நான் தெளிவாக சொல்லிட்டேன், இதுக்கப்புறமும் நீ இதே மாதிரி பண்ணிருந்தேன் நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் என் பாட்டுக்கு என் வழியை பார்த்துட்டு சைலண்டாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாரு நம்ம விஜய். அதை கேட்டதை நம்ம மல்லி என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒன்றும் பூரி இல்லை சொல்ல தெரியல கண்ணு இலக்கண்ட அழகிலன்னு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. யோ இதெல்லாம் பாட்டு தேவையா சொல்லு பார்க்கலாம், நாமளே 1008 பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை பாட்டு வேறையா உனக்கு, கலக்கியா வாயும் உருட்டு கலக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலக்கதான் ஒரு பக்கம் விடதா இருக்கு. சரி எவ்வளவோ பிரச்சனைகளெல்லாம் ஒரு பக்கம் சமாளிச்சுட்டு இந்த இடத்துல இந்த பொசிஷன்ல வந்து உட்காந்து இருக்காங்க. இதுக்கே ஒரு தில்லு வரும், ஒரு சல்யூட் வருங்க. இதுக்கே ஒரு சல்யூட்டை நம்ம பண்ணி விடணும் கண்டிப்பா. ஏன்னு சொல்லிட்டு பாக்குறீங்கன்னா, இந்த அளவுக்கு வர்றது ரொம்பவே கஷ்டம், ஆனா ரேர் பேசும் கூட. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.